என் செல்ல குழந்தையே, இன்று இந்த அமாவாசை நாளில் உன்னுடைய இல்லத்திலிருந்து மறைந்த ஒரு ஆத்மா உன்னிடத்தில் பேசிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றது. என் குழந்தையே, இவர்கள் உன்னோடு பேசுவதற்கு கிடைத்த ஒரு வாய்ப்பினை நீ விட்டுவிடாதே. இவர்கள் எதற்காக உன்னிடத்தில் பேச ஆசைப்படுகின்றார்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அதுவும் இந்த வராகி என் மூலமாக உன்னோடு பேசிவிட இவர்கள் வந்திருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அதனை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை விட்டு பிரிந்தவர்கள், நிரந்தரமாக இந்த உலகத்தை விட்டு சென்றவர்கள் அமாவாசை நாளில் உன்னை தேடி வருவது வழக்கம்தானே. நீயும் அவர்களை நினைத்து அவர்களுக்காக ஒவ்வொரு விஷயங்களையும் செய்வது வழக்கம்தானே. அவர்களுக்கு பிடித்த விஷயங்களை எல்லாம் அவர்களுக்காக நீ படைப்பது உண்மைதானே. அப்படி இருக்கும் பொழுது இந்த நாளில் நான் உன்னோடு இருந்து உனக்காக எத்தனையோ நன்மைகளை செய்து கொடுக்கின்ற இந்த நேரத்தில் இந்த ஆத்மாவானது உன்னோடு பேச வேண்டும் என்று நினைத்த ஒரு விஷயத்தை நான் நிச்சயமாக உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். இத்தனை நாளும் என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் இவர்களை பிரிந்ததனால் நீ மனமுடைந்து கலக்கம் கொண்டது ஏராளம். வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் உன்னை சோதிக்க நினைத்தவர்கள் ஏராளம். நீ என்ன நிலையில் இருக்கிறாய், ஒரு உயிரை பிரிந்து நீ படுகின்ற கஷ்டம் என்ன என்பதை பற்றியெல்லாம் அவர்களுக்கு கவலை இல்லை. அவர்களினுடைய சிந்தனைகள் எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்ற கஷ்டங்கள் மட்டும்தான். உனக்கு கஷ்டங்களை கொடுத்து, உனக்கு துன்பங்களை கொடுத்து, வேண்டும் என்றே உன்னை வேதனைப்படுத்துவதற்கு மட்டும்தான் இவர்கள் எண்ணி இருக்கின்றார்கள். அப்படியானால் ஒவ்வொரு நாளுமே இவர்களினுடைய இறப்பு உன் மனதை பாதித்து கொண்டுதான் இருக்கின்றது. இவர்கள் இருந்திருந்தால் என்று சொல்லி எல்லா விஷயத்தையுமே நீ நினைத்து வருந்தி கொண்டுதான் இருக்கின்றாய். என் பிள்ளையே, இப்படியாக உனக்கு ஒரு கஷ்டம் வரும் பொழுதெல்லாம் இவர்களின் நினைப்பு உனக்கு அதிகமாக வந்து விடுகின்றது. இவர்கள் இந்த நிலையில் நம்மோடு இல்லாமல் சென்று விட்டார்களே, நமக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கும் பொழுது உடனிருந்து நமக்கு உதவி செய்யாமல் சென்று விட்டார்களே, இந்த வாழ்க்கையில் பல இன்பங்களையும் துன்பங்களையும் ஒரு சேர கண்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த ஆத்மா இந்த நாளில் உன்னோடு பேச வந்திருப்பதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. நீ படுகின்ற கஷ்டங்களும் உன்னுடைய வேதனைகளும் இந்த ஆத்மாவிற்கு நன்றாகவே புரிகின்றது. இந்த ஆத்மா உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகளிலிருந்து உன்னை மீட்டெடுத்திருக்கின்றது. ஆனால் உனக்கு தெரியாது. நீ ஒவ்வொரு முறை இவர்களை நினைத்து கண்ணீர் வடிக்கும் பொழுதும் அவர்கள் அருகிலிருந்து உன்னுடைய கண்ணீரை துடைத்தது உண்மை. என் பிள்ளையே, அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்பதனை நீ சற்று புரிதலில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற எல்லா விஷயங்களையுமே நீ சரியாக ஏற்றுக்கொள். ஒருவர் இறந்து விட்டார் என்பது இயற்கையாகவே நடக்கும் பொழுது அதை நாம் நிச்சயமாக மீண்டும் மீட்டு கொண்டு வந்துவிட முடியாது. அதே நேரத்தில் ஒருவர் இந்த உலகத்தை விட்டு செல்கிறார்கள் என்றால் அது அகால மரணமாக இருக்கும் பொழுது காலம் முழுமைக்கும் அவர்களை நம்மால் மறக்கவே முடியாது. ஒரு உடல்நிலை சரியில்லாமல் நீண்ட நாட்கள் படுத்த படுக்கையில் இருந்து ஒருவர் செல்கிறார் என்றால் இப்படி கஷ்டப்படுவதற்கு இவர்கள் இங்கிருந்து செல்வதே மேல் என்கின்ற எண்ணம் தானாகவே நமக்குள் வந்துவிடுகின்றது. அதே நேரத்தில் நல்ல நிலை இருக்கின்ற ஒருவருக்கு இப்படி ஒரு நிலை வரும் என்றே எதிர்பார்க்காத நேரத்தில் அவர்களுக்கு உயிரிழப்பு ஏற்படுகிறது என்றால் நிச்சயமாக என் குழந்தை அதை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த காலகட்டத்திலும் என் பிள்ளை
உனக்காக இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் இருக்கிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லா மாற்றங்களையும் கண்டு உனக்கு இந்த ஆத்மா இன்று உன்னோடு பேச வந்ததற்கு கிடைத்த வாய்ப்பினை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டாயானால் உன்னோடு நான் இருந்து உனக்கு என்ன கொடுக்கிறேன் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். இந்த வாழ்க்கையில் ஒருவரின் பிரிவை விட கொடுமையான விஷயம் வேறு எதுவும் கிடையாது. ஏனென்றால் ஒரு முறைதான், இனி ஒருபோதும் இவர்களை நாம் கண்டுவிட முடியாது என்பதுதான் உண்மை. அப்படி இருக்கின்ற பட்சத்தில் இந்த வாழ்க்கையில் உனக்காக என்றும் உறுதுணையாக நிற்க வருகின்ற உன் அம்மா என்னையும் சரி, நீ இந்த வாழ்க்கையில் இருந்து நடத்துகின்ற அத்தனை விஷயங்களையும் சரியாக செய்து கொண்டிரு. இந்த ஆத்மா இப்பொழுது உன்னோடு பேச வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கின்றார்கள். உன் தாயானவள் என்னிடத்தில் இவர்கள் கேட்டு கொண்டது என்ன தெரியுமா? அம்மா தாயே, நீதான் இவர்களோடு நல்லபடியாக பேசிக்கொண்டிருக்கின்றாய். உன்னைத்தான் மனதார என் வீட்டில் இருப்பவர்கள் எல்லாம் நம்புகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் தாண்டி எந்த வகையிலுமே எனக்கு மனதில் கவலைகள் இல்லாதபடிக்கு இவர்களோடு ஒரு சில விஷயங்களை பேசி தீர்த்து விட வேண்டும் என்று சொல்கிறாய் அல்லவா? என் குழந்தையே, அப்படி அவர்கள் சொன்ன அந்த விஷயத்தை கேட்டுதான் இன்று அவர்கள் உன்னோடு பேசுவதற்காக அனுமதி கொடுத்திருக்கின்றேன். என்ன சொல்கிறார்கள் என்று சற்று செவி கொடுத்து கேள். என் குழந்தையே, இந்த ஆத்மா எப்பொழுதுமே நேரடியாகவே எல்லா விஷயங்களையுமே என்னவென்று கவனித்து கொண்டுதான் இருக்கின்றது. உன்னோடு அவர்கள் பேச நினைத்த விஷயத்தை கேட்டால் நிச்சயமாக நீ கண்கள் கலங்கித்தான் போவாய். அப்பேற்பட்ட ஒரு நிலை வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நான் எந்த ஒரு விஷயத்தையுமே வெளிக்காட்ட முடியாமல் நின்று கொண்டிருக்கின்றேன். ஆனால் இனி நடக்கப் போகின்ற விஷயங்கள் எல்லாம் அப்படிப்பட்டது அல்ல. இனி நடக்கப் போகின்ற விஷயங்கள் அத்தனையுமே நீ தெளிவாக தெரிந்து புரிந்து செய்ய வேண்டிய விஷயங்கள். இப்பொழுது இந்த ஆத்மாவின் வார்த்தைகளை செவி கொடுத்து கேள். என்னை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றீர்களா? நான் இந்த உலகத்தை விட்டு நிரந்தரமாக சென்று விட்டேன் என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றீர்களா? எப்பொழுதுமே நான் இருந்து உனக்கு தருவதை தாண்டி வேறு எந்த ஒரு விஷயங்களையும் நீ இந்த வாழ்க்கையில் எடுத்திருக்கிறாயா என்று சற்று சிந்தித்து பார். என் பிள்ளையே, நான் ஆத்மாவாக இங்கு இருக்கின்ற நேரத்தில் என்னை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருப்பது எந்த வகையில் நியாயமாகும்? என்னை நினைத்து வருத்தப்பட வேண்டிய காரணம் என்ன? எனக்கு விதி முடிந்து விட்டது. அது எப்பொழுது என்று யாராலும் கணிக்க முடியாது. நாம் இந்த உலகத்தில் வாழ்கின்ற நாள் வரையிலும் சந்தோஷமாக இருந்துவிட்டு செல்ல வேண்டும். எப்பொழுது விதி முடிகிறதோ அப்பொழுது அதையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நானும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டேன் என்பதுதான் உண்மை. இதுபோன்று நான் என்னுடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் அங்கே இருந்து என்னை நினைத்து கண்ணீர் வடித்து கொண்டிருந்தால் என்னால் இந்த இடத்தில் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. நான் உங்களை தேடி ஓடி ஓடி வர வேண்டிய நிலை ஏற்பட்டு விடுகின்றது. எப்பொழுதுமே ஓடி வந்து நிற்கும் பொழுது எனக்கு இந்த பூலோகம் நிச்சயமாக நரகமாக இருக்கின்றது. பொதுவாக அமாவாசை நாட்களில் வருவது எல்லாம் சந்தோஷமான விஷயங்கள். அந்த நாளில் வரும்பொழுது தெய்வங்கள் அனுமதி கொடுக்கும். யம தர்மராஜாவினுடைய அனுமதியினால் அந்த நாளில் வந்து சென்று விடலாம். ஆனால் மற்ற நாட்களில் எல்லாம் வருத்தப்பட்டு கொண்டிருந்தாயானால் அந்த நாளில் உன்னை தேடி வர வேண்டும் என்பது நிச்சயமில்லாத ஒரு விஷயம். நிச்சயமில்லாத ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் நடக்கிறது என்றால்
அதற்காக ஒருபொழுதும் தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் தலையில் தூக்கி சுமக்கக்கூடாது. நான் இல்லை என்றால் எல்லாமும் முடிந்து விட்டதாக உணர்வது எனக்கு ஏற்புடையதல்ல. நான் இல்லை என்றாலும் நீங்கள் அத்தனை பேரும் நீங்களாக இருக்க வேண்டும். உங்களுக்குள் ஏற்பட்டிருக்கின்ற இந்த மாற்றம் உங்களுக்கு எதிரில் நிற்பவனுக்கு மிக பெரிய கவலையை கொடுத்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் நீ கெடுதலைத்தான் நடத்துவாய் என்று அவர்கள் எண்ணியிருந்தார்கள் போலும். இப்பொழுது அதையெல்லாம் தாண்டி நீ உனக்கான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் இவர்களினுடைய எண்ணங்களை எல்லாம் பொய்யாக்கி நீ முன்னே வந்து நின்று கொண்டிருக்கின்றாயல்லவா? தேவையில்லாத எண்ணங்களை தூக்கி சுமக்காமல் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கப் போகின்ற நல்ல விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எனக்கு நிம்மதியை கொடுக்க வேண்டும். நான் இங்கிருக்கும் பொழுது என்ன நிலையில் இருந்தேன் என்பதை பற்றி உனக்கு நன்றாக தெரியும். அப்படி இருக்கும் பொழுது நான் இந்த உலகத்தை விட்டு சென்ற பிறகும் அந்த இடத்தில் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். உங்களை நினைக்க நான் ஒருபோதும் மறந்தது கிடையாது. ஆனால் நானும் அங்கே நிம்மதியாக இருக்க வேண்டும், நீங்களும் இங்கே நிம்மதியாக இருக்க வேண்டும். பிறப்பும் இறப்பும் வாழ்க்கையின் நியதி என்பதனை நான் புரிந்து கொண்டது போல நீங்களும் புரிந்து கொண்டு என்னை நினைத்து வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாமல் இருக்காமல் என்னை மறக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. இது போன்ற அமாவாசை நாட்களிலும் ஆத்மாக்கள் உன் இல்லத்திற்கு வரக்கூடிய நேரங்களிலும் என்னை நினைத்து என்னை வரவழைத்து விட்டால் போதும் என்றுதான் சொல்கின்றேன். நான் மனமகிழ்ச்சியோடு இங்கு வந்து செல்வேன். இங்கு நடக்கின்ற விஷயங்கள் எதுவுமே உண்மையாகவே எனக்கு பிடித்தமாக இல்லை. என்னுடைய மனதை இவையெல்லாம் காயப்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றது. எப்பொழுதும் என்னை நினைத்து கண்ணீர் சிந்துவதில் எந்த நியாயமும் இல்லை. நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்க வேண்டும் எனும் பொழுது இந்த கண்ணீர் அதற்கு மிக பெரிய தடங்கல்களை உருவாக்குகிறது எனும் பொழுது அதை சற்றென்று கவனிக்கத்தானே வேண்டும். இனி நடக்கக்கூடிய மாற்றங்களை எல்லாம் உணர்ந்து இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய நல்ல திருப்பங்களை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு சர்வ நிச்சயமாக உனக்கான வெற்றியை நீ உறுதி செய்திட முன்னே வர வேண்டும். எந்த நிலையிலும் நான் எப்பொழுதும் உங்களோடு பயணித்து கொண்டுதான் இருப்பேன். எந்த இடத்திலும் நான் உங்களை விட்டு பிரிந்ததாக ஒருபோதும் நினைக்க வேண்டாம். என்னுடைய உள்ளம் எப்பொழுதும் இங்குதான் இருக்கிறது. ஆனால் அதுவும் இங்கு இருக்க வேண்டுமா வேண்டாமா என்பது முடிவு உங்களின் கைகளில்தான் இருக்கின்றது. என்னை சந்தோஷப்படுத்த வேண்டும். எல்லாவற்றிலும் இந்த வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல், என்னுடைய பிரிவை நினைத்து தேவையில்லாமல் எதையாவது பற்றி சிந்தித்து கொண்டிருக்காமல், நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நல்லது என்று நினைத்து உன்னை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களையுமே என்னவென்று புரிந்து கொண்டு எப்பொழுதும் மனமகிழ்ச்சியோடு இருந்து கொண்டிருக்க வேண்டும். உங்கள் முகத்தில் இருக்கின்ற சந்தோஷத்தை கண்டால் மட்டுமே நான் இருக்கின்ற இடத்தில் நான் மனமகிழ்ச்சியோடு இருக்க முடியும். அப்பொழுதுதான் என்னாலும் நிம்மதியாக அத்தனை விஷயங்களையும் உணர முடியும். ஆத்மாக்கள் உலகத்திற்கு சென்றுவிட்ட என்னை வேதனைப்படுத்தலாமா? எல்லோரும் சந்தோஷமாக இருந்து அந்த மகிழ்ச்சியை என் முன்னால் எனக்கு வெளிப்படுத்துங்கள். நிச்சயமாக அதை கண்டு நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். நான் இங்கிருந்து பார்த்ததில் ஒரு சிறப்பான விஷயம் என்ன தெரியுமா? நாம் வணங்குகின்ற தெய்வங்கள் அத்தனையுமே நமக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள். அவர்கள் உறுதுணையாக இருப்பதனால்தான் இப்பொழுது என்னோடு பேசுவதற்கான ஒரு வாய்ப்புமே உனக்கு கிடைத்திருக்கிறது என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. வாய்ப்புகளை உனக்காக பயன்படுத்திக்கொள். இந்த வாழ்க்கையை உன்னுடையதாக்கிக்கொள். ஒருவர் இறந்து விட்டால் அத்தனையும் முடிந்து விட்டதாக அர்த்தம் கிடையாது. இனிமேலும் ஒரு புதிய துவக்கம் இந்த வாழ்க்கையில் இருக்கும் என்பதனை உணர வேண்டும்.
உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே நீ சரியாக உணர்ந்து விட்டாயானால் இனி எந்த நிலையிலும் நான் இங்கே வேதனைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. இப்படியாக இந்த ஆத்மா உன்னிடத்தில் பேசி இருக்கிறதல்லவா? உன்னை தேடி வந்து இவர்கள் சொல்லி இருக்கின்ற இந்த விஷயங்களை எக்காரணம் கொண்டும் மறந்து விடாதே. தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல், தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்காமல், உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்று நினைத்து வாழ்க்கையின் சந்தோஷங்களை நிறைவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இரு. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகியின் ஆசிகள் எப்பொழுதும் உண்டு.